திராவிட மாடல் 2.0 ஆட்சி வரும். கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் டிஎம்கே கவர்மெண்ட் திட்டங்கள் போண்டு வந்தால் போதும் அப்படின்றது இல்லாமல் எல்லா திட்டங்களும் மக்களை போய் சேர்ந்துருக்கு. நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு கம்மியான சீட் தான் அலோகேட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் மாறி தலைவர் என்னோட பேரை அறிவிக்கும் போது உணர்ச்சிபூர்வமான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே தெரியும் பெண்களுக்கு எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. விடியல் பயணம்ன்றது நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. இது இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பெண்கள் போகலாம், எந்த இடத்துக்கு எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ். அதனால் அந்த 5 ஆண்டு திட்டங்கள்லேயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பெண்கள் நாங்கள்லாம் முன்னேறிட்டு இருக்கோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்சி திமுக ஆட்சி. பெண்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. ஸோ போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கடுமையாக சவாலானதாக இருக்கும்னு பார்க்குறீங்களா? பீப்புள் வாண்டடாக சொல்கிறாங்க டிஎம்கே சைடு இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பயப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாத ஒரு சூழல் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இங்கே போதை புழக்கத்தினால பெண்களுடைய பாதுகாப்புக்கே இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் தொடங்கிடுச்சு. எல்லா கேண்டிடேட்ஸும் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு வேட்பாளர்களாக சந்திச்சு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாரிலையுமே ரொம்ப இளம் கேண்டிடேட் 26 வயதான திமுக வேட்பாளர் மருத்துவர் கோகிலாமணி நம்மளோட தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு இந்த அனுபவம்? ஒரு மருத்துவராக இருந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்து இன்னைக்கு திமுகவினுடைய எம்எல்ஏ தொகுதிக்கான ஒரு வேட்பாளராக அவினாசி தொகுதியில் நீங்கள் போட்டியிட போகிறீங்க. இந்த தருணம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நீங்களே சொன்னீங்க மருத்துவத்துறையில் இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. அது எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் தான். ஓகே. மருத்துவத்துறையிலேருந்து ஏன் நீங்கள் இங்கே வரீங்க அப்படி சொல்லிட்டு, அங்கே இருந்தால் ஒரு சீட் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக மருத்துவத்துறையில் நிறையா திட்டங்கள் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணதும் நிறைய திட்டங்கள் மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு. நிறைய திட்டங்கள் எல்லா அரசும் கொண்டு வரும். ஆனால் கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் அந்த திட்டங்கள் மட்டும் நம்ம இந்த திட்டங்கள் கொண்டு வந்தால் போதும் அப்படின்றது இல்லாமல் திட்டங்கள் மக்களை போய் சென்றடைய வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு இதில் செயல்பட்டுருக்காங்க. எல்லா திட்டங்களும் மக்களை போய் சேர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது மருத்துவத்துறையில் மட்டுமே நம்ம இவ்வளோ பண்ண முடியுது, மருத்துவத்துறையில் மட்டுமே நம்ம இவ்வளோ திட்டங்களை மக்களை போய் சேர்க்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மற்ற துறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனாலையும் ப்ளஸ் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி பாதுகாவலர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் இந்த அரியதொரு வாய்ப்பு, இளைஞர்களுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு, பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரைசேஷனில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் தொடர்ந்து இங்கே பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்னவா இருக்குங்கிறது இருக்குல்ல. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா கம்மி கேண்டிடேட்ஸ் தான் பெண்கள் இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்க. ஸோ அதை யோசிச்சிங்களா? முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா நமக்கு இது கொடுப்பாங்க அப்படின்ட்டு? ஏதாவது தெரிஞ்சதா இல்லை திடீர்னு சர்ப்ரைஸாக வந்துச்சு? கண்டிப்பாக அது சர்ப்ரைஸ் மூமெண்ட்டு தான். அப்போ தலைவர் என்னோட பேரை அறிவிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சிபூர்வமான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. டாக்டர் கோகிலாமணி அப்படின்னு சொல்லும்போது. அண்ட் அதுக்கு தான் தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு கம்மியான சீட் தான் அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் மாறி இருக்கு. நம்ம 5 ஆண்டு கால ஆட்சியில் அதுக்கு முன்னாடி பெண்களோட நிலைமை கொஞ்சம் இதாக தான் கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. பட் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்கவே தெரியும், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே தெரியும் பெண்களுக்கு எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. விடியல் பயணம்ன்றது நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள் அந்த விடியல் பயணம் போகும்போது இலவச இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா அவங்க ரெகுலர் பேசிஸில் போகிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நானே நினச்சிருக்கேன், என்னோடய காலேஜ் டேஸில் நான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அப்போ ஃப்ரம் ஒன் டிஸ்டன்ஸ் டு அனதர் டிஸ்டன்ஸ் நம்ம போகணும் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு நம்ம போகணும்
அப்படின்னா அப்போ வந்துட்டு இது இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பர்சனலி. ஏன்னா அந்த மக்களுக்கு வந்துட்டு இப்போ 1K பெர் டே நீங்கள் ஒரு 30 rupees போட்டாலும் மந்த் வைஸுங்கும்போது ஒரு 1K மிச்சமாகும். அப்போ அந்த 1K வந்துட்டு எவ்வளவோ விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தாண்டி ஃபைனான்ஷியலி மட்டும் பார்க்காம அவங்க அந்த டெய்லி போகும்போது அவங்களுக்கு அது வந்து ஒரு இந்த டைமுக்கு பர்டிகுலராக இந்த டைம்னா ரெகுலராக இந்த பஸ் வரும். ப்ளஸ் பெண்கள் வந்துட்டு போகலாம், எந்த இடத்துக்கு எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ். நீங்கள் இந்த டைமில் தான் போகணும் அப்படின்றது கிடையாமல் நம்ம வந்து பெண்களே வந்துட்டு இப்போ வீட்டில் மற்றவங்களே சொல்லுவாங்க நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் வேலைக்கு அப்படின்னு. அது ப்ரொமோட் ஆகுது. ஐ மீன் பெண்களோட முன்னேற்றம் வந்துட்டு மாறுது. ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஸ்டேஜ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக முன்னேறுது. அப்போ இந்த இதுவாக இருக்கட்டும், காலை உணவு திட்டம் எடுத்துட்டிங்கன்னா நான் மற்ற இதுலேயும் சொல்லியிருப்பேன். காலை உணவு திட்டம் வந்துட்டு குழந்தைகளுக்கான திட்டம் மட்டும் கிடையாது. குழந்தைகள் அதுதான் மெயின் நமக்கு. குழந்தைகளுக்கு தான் குழந்தைகளோட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிலாம் எதிர்க்கக்கூடாது. குழந்தைங்க வந்துட்டு படிப்பில் ஆர்வம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்கோம். பட் அதுலேயே இதை வந்துட்டு நம்ம பெருசாக சொல்ல மாட்டோம், சொன்னது கிடையாது. என்ன அப்படின்னா அது வந்துட்டு அம்மாக்களுக்கு, குழந்தைங்களோட அம்மாக்களுக்கு, பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம். ஏன்னா நான் வந்துட்டு இதை எங்கள் ஊரில் நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி இப்போல்லாம் பரவாயில்ல, ஏதோ ஒரு தோட்டத்து வேலைக்கு போகிறதுனா ஏர்லி மார்னிங் போகிற மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் போயிட்டு அந்த தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ அவங்களாம் வந்துட்டு ரெகுலராக போயிடுவாங்க. பட் குழந்தைங்க ஒரு நாள் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா மயக்கம் போட்டு விழுவாங்க. ஆனால் இப்போ அதே அம்மாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம், ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்துட்றாங்க, ஏர்லி மார்னிங் சாப்பாடு. அந்த மதியம் போயிட்டு நம்ம அதே அந்த டைமில், அந்த ஏர்லி மார்னிங் டைமில் நம்ம எந்திரிச்சு அவசர அவசரமாக செய்ய முடியாமல் அவசர அவசரமாக செய்யணும் அப்படின்றது இல்லாமல் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு இவங்களுக்கு மட்டும். அண்ட் குழந்தைங்க ஏன்னா குழந்தைங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அந்த ஒரு தாட் இருக்குது இப்போ பெண்களுக்கு எல்லாருக்குமே. மகளிர் வந்துட்டு அதனால் ஒவ்வொரு ஸ்கீமுமே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக தான் நான் அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் நான் பார்க்குறேன். அதனால் அந்த 5 ஆண்டு திட்டங்கள்லேயே வந்துட்டு மகளிரே வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. பெண்கள் நாங்கள்லாம் முன்னேறிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பெண்களுக்கு வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு பெண்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. அப்போ இப்போவும் மாறிட்டு இருக்கு, டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் கடந்த தேர்தலோட நம்ம இந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இந்த பெல்ட் முக்காவாசி வந்து அதிமுக பெருமளவில் கைப்பற்றின ஒரு தொகுதி. அண்ட் இப்போ அவிநாசி தொகுதியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எதிராக களமாடக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சராக இருக்காங்க. ஸோ போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கடுமையாக சவாலானதாக இருக்கும்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக வெளியிருந்து பார்க்க அப்படி இருக்கும். ஏன்னா மத்திய இணையமைச்சர் வந்துட்டு நம்ம அவரோட போட்டியோட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மத்திய இணையமைச்சராக இருந்தால் நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன், அந்த யங் கேண்டிடேட். ஓகே, எஸ் மேம், எஸ் மேம். ஆஸ் அ யங் கேண்டிடேட்டாக இப்போ ஒரு மத்திய இணையமைச்சரோட நம்ம போட்டியிட போகிறோம் அப்படின்றது ஒரு துளி கூட பயம் இல்லாத ஒரு சூழல் தான் என்னோட நான் அப்படி தான் யோசிக்கிறேன். பிகாஸ் அந்த 5 இயர்ஸோட திட்டங்கள் வந்துட்டு மக்கள் அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. எவ்வளோதான் அமைச்சராக இருந்தாலும், எவ்வளோதான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தாலும், நான் வந்துட்டு மக்களை வந்துட்டு சந்திக்கணும், மக்களோடக்கு வந்துட்டு மக்களோட அந்த கனெக்ஷன் இருக்கணும், கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மக்களுக்கு வந்துட்டு நம்ம என்னன்னு போய் கேட்க முடியும். பட் இங்கே பீப்புள் வந்துட்டு வாண்டடாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு இவங்க இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வார்டுக்கு நம்ம போனால் கூட இந்த வார்டில் இந்த தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த வார்டில் இவங்க எம்பி ஃபண்ட்லேருந்து இது பண்ணியிருக்காங்க, இது எவ்வளவோ சொல்கிறாங்க, டிஎம்கே சைட்லேருந்து இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்துட்டு பயப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாத ஒரு சூழல் தான் அவிநாசி தொகுதியில் இருக்குது. ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ அவர்களும் பார்த்தீங்கன்னா திரு தனபால் அவர்களுமே இந்த தொகுதிக்கு நிறைய செய்திருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம மறுக்க முடியாது. அண்ட் அவங்களுமே ரொம்ப ஒரு போரான பெண்குலத்திலேருந்து வந்த ஒரு மனிதர் தான். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷனுமே இங்கே இருந்திருக்குல்ல. இப்போ தொடர்ந்து ஒரு அதிமுக பெரும்பாலும் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில் இந்த முறை மட்டும் திமுக எப்படி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அதுதான் சொல்கிறோம் இல்லையா, அவிநாசி வந்துட்டு அதிமுகவின் கூட்டை அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்ற சூழல் இருந்திருக்கு. பட் இந்த 5 ஆண்டு ஆட்சியில் அவிநாசி மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு
முழுக்க திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க, மக்கள் ஆசைப்படுறாங்க. மக்கள் நம்மக்கிட்ட அதை வந்து எடுத்துரைக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக இன்னும் வரணும், இங்கே இன்னும் ஒரு மாற்றங்கள் இருக்குது, எங்ககிட்ட ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒவ்வொருத்தரோட தனிநபர் வளர்ச்சியும் ஒவ்வொரு குடும்ப வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக திராவிட மாடல் ஆட்சி வேணும்னு ஆசைப்படுறாங்க. அதே சேம் ஆன்சர் தான் அவ்வளோ திட்டங்கள் ஒவ்வொரு மக்களையும் சேர்ந்துருக்கு. இந்த அவிநாசி தொகுதியில் பொறுத்தமட்டில் நம்ம ரெஸ்பெக்டட் ஏடிஎம்கே தனபால் சார் வந்துட்டு இனிஷியலாக இருக்கும்போது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? அப்போ வந்துட்டு இப்போ நாங்கள் மக்களை சந்திக்கும்போது ஒரு பின்னடைவு தான் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மக்கள் வந்துட்டு எளிதில் சந்திக்க முடியாத, இப்போ நாங்கள் வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு போகிறீங்க, வின் பண்ணிட்டு போகிறீங்க, ஆனால் எம்எல்ஏவை நான் பார்க்கவே முடியறதில்ல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட கொண்டு வராங்க நம்ம பார்க்கும்போது, மக்களை சந்திக்கும்போது. அப்போ நம்மளே வந்துட்டு நாங்கள் இதே தொகுதி தான், இதே ஊர் தான், பட் நானே வந்துட்டு எம்எல்ஏ சாரை வந்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ்லேயோ அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இப்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு அதிருப்தி இருக்குது மக்கள் மத்தியில், அவிநாசி தொகுதி மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது அதிமுகவின் மேலே. அப்படி இருக்கும்போது அது அதிருப்தின்றது மட்டுமே நமக்கு வந்துட்டு வெற்றி வாய்ப்பு அப்படின்னா அது கிடையாது. திமுகவின் வளர்ச்சி திட்டங்களை பார்த்து மக்கள் வந்துட்டு ரொம்ப வியப்படைகிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஆதரவு தர்றாங்க. அந்த நம்ம வந்துட்டு மற்றவங்களோட நெகட்டிவிட்டி சொல்லி தான் நம்ம ஓட்டு வாங்குகிறோம் அப்படின்றது இந்த டைம் கிடையாது. எல்லா பக்கமுமே மக்கள் வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களே சொல்கிறாங்க கண்டிப்பாக திமுகவின் திராவிட மாடல் 2.0 ஆச்சு வரும். ஓகே. அப்பா அதுக்கு முன்னாடி திமுகவுக்காக தொடர்ந்து பணியாற்றிருக்காரு, திமுகவில் பொறுப்பில் இருந்திருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். ஸோ அப்பா கிட்ட இருந்து தான் இந்த ஆர்வம் வந்துச்சு அவங்களுக்கு அரசியல் அப்படின்றது? கண்டிப்பாக மேம். அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே டிஎம்கேன்னு தான். அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்தார். அப்போது நாங்கள் அவரை பார்த்து வளர்ந்த விதம் தான் வந்துட்டு, ஏன்னா திமுகவின் கொள்கைகள் அப்படி. கொள்கைகள் வந்துட்டு ஒவ்வொரு தனிநபர் வந்துட்டு சமூக நீதி பாதுகாக்கணும், முன்னேற்ற பாதையில் ப்ரொக்ரெசிவ் தாட்ஸ் இருக்கும், ப்ரொக்ரெசிவாக இருக்கும் ஒவ்வொரு கொள்கைகளுமே. அப்போ அந்த மாதிரி அப்பா வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிவார். ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா வந்துட்டு ஒரு 4 பெண்களோட அப்பாவாக இருந்துட்டு அவர் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ இவரோட பாதையில் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது எதனால் அப்படின்னு பார்த்தான். நமது டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட அந்த கொள்கைகளோட ஈர்க்கப்பட்டிருந்தார் பயங்கரமாக. கொள்கைகள் பேச்சு, நம்மளோட செயல்பாடுகள், திட்டங்கள்னால ரொம்பவே வந்துட்டு திமுகவின் பற்றாளனாக இருந்ததுனால தான் எங்கள் 4 பேரையுமே 4 பெண்களையும் படித்து வச்சே ஆகணும் அப்படின்னு படிக்க வச்சார். அப்போது அப்படி இருக்கும்போது அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தது தான் இந்த அரசியல் ஆர்வமும் கூட எனக்கு. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் உங்களை நேர்காணல் எடுத்துகிட்ருக்கேன். நாளைக்கு தொகுதியில் ஜெயிச்சு வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக என்ன செய்வீங்க? என்னோடய அவிநாசி தொகுதி மக்களுக்கு அவங்க வீட்டு மகளாக, அவங்க வீட்டு பிள்ளையாக நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் 24 மணி நேரமும் எந்நேரமும் அவங்களோட நிறை குறைகளை கேட்டறிந்து அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக அவங்க வீட்டு பிள்ளையாக இருந்து செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிக்க ஆசைப்படுறேன். அண்ட் நம்ம அவிநாசி தொகுதியில் நீங்கள் கேட்டிங்க என்னென்னலாம் பிரச்சனைகள் நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அவிநாசி தொகுதியில் வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு முக்கியமான இதாக இருக்கிறது வேண்டியது அத்திக்கடவு அவிநாசி ப்ராஜெக்ட்டு. அதுக்காக நம்ம டிஎம்கேலேருந்து அதிக ஃபண்டு கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இன்னும் ஃபேஸ் 2 மூலம் கொண்டு வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட குளங்களை வந்துட்டு அதில் இணைக்கப்படுறதுக்கான நடவடிக்கைகளை வந்துட்டு நம்ம தலைவரிடம் கொண்டு போய் செய்வோம். அதுக்கப்புறம் சாக்கடை கழிவு நீர்கள் வந்துட்டு அது கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க மக்கள். அதையெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக என்ன செய்யணுமோ அதற்கான திடக்கழிவு மேலாண்மை திட்டம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அரசு பள்ளிகள் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. ஒரு நல்ல குடிமகன் உருவாக வேண்டும் என்றால் அரசு பள்ளிகள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் தேவைப்படுகின்ற இடத்தில்
நமது தொகுதியில் எங்கே அரசு பள்ளிகள் வேணுமோ அங்கே அரசு பள்ளிகள் உருவாக்கவும் மற்றும் அரசு பள்ளிகள் வந்துட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் அண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தேவைப்படுகிற இடத்தில் அது உயர்நிலை பள்ளியாகவும் உயர்த்தப்படுறதுக்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும். ஸோ ஒரே ஒரு நிறைவான கேள்வி, ஒரு பெண் வேட்பாளராக இருக்கீங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பெண்கள் குறித்தான நிறைய திட்டங்கள் வந்திருக்கு திமுக ஆட்சியிலன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கட்சியினர் பலரும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கட்டு கிடக்குது, போதை புழக்கத்தினால பெண்களுடைய பாதுகாப்புக்கே இங்கே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஒரு பெண் வேட்பாளரா இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண் வேட்பாளர்ன்றதை தாண்டி ஒரு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பெண் வேட்பாளராகவும் பெண்ணாகவும் நான் வந்துட்டு என்னோட ரூரல் ஏரியா இல்லைங்களா, வில்லேஜ், அப்படி இருக்கும்போதுமே நாங்கள் வந்துட்டு இப்போ மருத்துவ சேவைக்கு இப்போ நைட் எதாவது எமர்ஜென்சி அப்படின்னாலுமே நம்ம தனியாக தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை நம்ம பேரண்ட்ஸோட போயிட்டு வரலாம். பட் அதுவுமே வந்துட்டு அவ்வளோ சேஃபாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்க அப்படின்னா நம்ம நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்றத தான் நீங்கள் டைரெக்டாக கேட்குறீங்க. பட் அதை வந்துட்டு நான் இன்னுமே ஒரு பாசிட்டிவ் வேல தான் பார்க்குறேன். எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய கேசஸ் வந்துட்டு ரிப்போர்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்துட்டு இப்போ நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்கள், நம்மளே ஒரு விக்டிமை வந்துட்டு இது பண்ணுவாங்க, ரொம்ப ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம். அதனால் நிறைய விக்டிம்ஸ் வெளியே வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த ஆட்சியில் தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சியில் கண்டிப்பாக பெண்களுக்கு வந்துட்டு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் எல்லா பெண்களும் தனக்கு நடக்கிற அந்த அநீதிகளை வெளியே தைரியமாக கொண்டு வர்றாங்க. அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தது நம்ம திமுக ஆட்சி தான். அதனால் வந்துட்டு இது கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது, அதிகமாக இருக்குது, இந்த ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது நான் அதை வந்துட்டு இந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு பெண்ணாக முன்னாடியெல்லாம் வந்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க, வெளியே சொன்னால் விக்டிமை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைமு அப்படி கிடையாது. ஒவ்வொரு பெண்களும் துணிஞ்சு நமக்கு நடந்த அந்த அநீதியை நம்ம வெளியே சொன்னால் நம்ம விக்டிமை வந்துட்டு ப்ளேம் பண்ண மாட்டாங்க. பெண்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களோட சமூக நீதியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக எப்படியும் நீதி கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தில் எல்லாரும் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கேசஸ்லாம் வந்துட்டு தனிநபர் ஒழுக்கம் வேணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். தனிநபர் ஒழுக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு காமனாக நம்ம ஜெனரலைசேஷன் வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு தனிநபர் ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே இது வந்துட்டு சாத்தியமாகும். அதை தாண்டி கவர்மெண்ட் சைடு நமக்கு வந்துட்டு இப்போது ஸ்ட்ரிக்டாக அந்த ஆக்ட்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிஎம்கே கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கும். பெண்கள் வந்துட்டு பயப்படாமல் இன்னும் தைரியமாக இருக்கணும் அப்படின்றது தான் டிஎம்கே கவர்மெண்ட் சொல்ல வருது. ஓகே, சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனேயே இந்த பக்கம் எமர்ஜென்சின்னு ஒரு கால் வருது, மருத்துவராக வந்து அணுகணும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் இன்னொரு எமர்ஜென்சி கால் வருது, தொகுதியில் பிரச்சனை அப்படின்ட்டு. எதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான். என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு இப்போ எந்த சிச்சுவேஷனுமே நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போது எந்த மாதிரியான சிச்சுவேஷன் களம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை நான் எடுப்பேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்க, தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.